பிரதர் வாழ்த்துக்கள் பிரதர். ரொம்ப நன்றி. 2024ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கருக்கு அனுப்புற இந்திய படங்களுடைய பட்டியலில் தமிழ் படங்கள் 6 செலக்ட் ஆயிருக்கு. அதுல ஜமா திரைப்படம் முக்கியமா செலக்ட் ஆயிருக்கு. எப்படி இருக்கு அந்த தருணம் உங்களுக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட செலக்ட் ஆன அந்த 6 படங்களும் பெரிய ஃபிலிம் மேக்கர்ஸ், இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஆட்கள். அவங்களோட வந்து என்னோட டெபியூட்டண்டான என்னோட படமும் செலக்ட் ஆகிருக்கிறதுன்றதே வந்து ரொம்ப ஒரு பெரும் மகிழ்ச்சி தான். நிச்சயமா. அதுலயும் குறிப்பா இந்த 6 படங்கள்ல அறிமுக இயக்குனர் அப்படின்னா உங்க படம் மட்டும்தான் அது. ஸோ எதிர்பார்த்தீங்களா இந்த ஒரு தருணம் உங்களுக்கு வரும்னு? கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான். இதுலேருந்து இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 29 ஃபிலிம்ஸ் பார்த்ததில்ல. அதில் நம்மளது ஒரு படம் அப்படின்றதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு தருணம். அதுலேருந்து அஃபிஷியலாகவும் என்ன படம் போகுது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவுமே வந்து மச் டிசர்விங் ஃபிலிம் லாபட்டா லேடிஸ் போகுது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது ஆஸ்கரில் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறது தான். பட் நமக்கு இன்னும் தமிழ் படங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இன்னும் நல்லா உருவாகி அது இன்னும் ஆஸ்கருக்குலாம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. கண்டிப்பா. நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போது அந்த சின்ன படங்களுக்கான முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. இப்ப இந்த மாதிரி ஜமா, லப்படா லேடிஸ் அதுவும் சின்ன மாதிரி படங்கள் தான். இப்ப எதுவும் தேர்ந்தெடுத்தது பிறகு மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாற்றம் வரும் அப்படின்னு இனிமே? கண்டிப்பா அந்த மாற்றம் ஏற்படும். நீங்க லாப்பட்டா லேடிஸ் வந்து அது நீங்க நடிகர்களா பார்த்தா மேபி அது சின்ன படமா இருக்கலாம். நீங்க அதான் ப்ரொடக்ஷனா பாத்தீங்கன்னா, அவங்க டைரக்டரா பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய இது. சமீர்கான் அவரோட ப்ரொடக்ஷன். பட் ஜமா வந்து நாங்க ப்ரொடக்ஷன் டீமாவே, டைரக்ஷன் டீமாவே எல்லாருமே நாங்க புதுசு இல்லைங்களா? இந்த மாதிரி சின்ன படங்களுக்கான கவனங்கள் வந்து இது பண்ணுவோம். ஒரு பிக் நேம்ஸ் இல்லாத படங்கள், எந்த விதையுமே சம்மந்தப்படாத படங்கள் தான் நம்ம சொன்னது. பட் அதுக்கான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி பரிந்துரைக்கப்படும் போதெல்லாம் இன்னும் பெட்டராக வந்து கண்டிப்பாக அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இது ஏற்படும். ரொம்ப முயற்சி. கண்டிப்பா. இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றி மாதிரி தான் இது உங்களுக்கு. இதை யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த வெற்றிக்கு வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான காரணம் வந்து தெருக்கூத்து கலைஞர்களும் தெருக்கூத்து கலையும் தான். அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் கவனிக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஏன்னா நம்ம அந்த கலைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் கிட்டத்தட்ட இந்த படத்தை நம்ம பண்ணோம். அதை வந்து எவ்வளோ சரியான முறையில் வந்து ஒரு நல்ல திரைமொழியாக கொடுக்க முடியுமோ அப்படின்னு தான் கொடுத்தோம். ஸோ வந்து இந்த நம்ம தமிழகத்தில் இருக்கிற இன்னும் அதை உயிர்ப்போடு வந்து வச்சிருக்க போராடுற அனைத்து தெருக்கூத்து கலைஞர்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து இதை வெற்றியாக்குறதுனா அது அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. தொடர்ந்து உங்களுடைய அடுத்த படங்களும் சரி, இதுக்கடுத்து நீங்க படம் போகிற நடிப்புலையும் சரி, நீங்க இந்த மாதிரி நல்ல படங்களை கொடுக்க எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.